அது பேசியே தான் அவரை ஒரு விஷயத்தை நம்ப வைப்பார். நம்ம பிரபாகரன் அவர்கள்லேருந்து எல்லாமே பேசியே ஒரு ஒரு மாயை உண்டாக்குவார். அது மாதிரி இதுவும் ஒரு மாயை தான். அவருக்கு ஆசை இல்லைனாலும் அதை அப்படியே காட்டுறது. அதை நம்மளை கூப்பிடுவாங்களா. முதல் அதிமுகவே வர்றது கஷ்டம். அப்புறமா இவருக்கு எங்களுக்கு துணை முதல்வர் கொடுப்பாங்க. அவங்க எதிர்பார்க்கறதே வேஸ்ட்டு. துணை முதல்வர் பதவின்றது அவங்களே நிறைய ஆளுங்களாம் இருக்காங்க. அது எப்படி உடனே இவர் கொடுத்து எப்படி துணை முதல்வர் போஸ்டிங் கொடுப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள். அவங்களே நிறைய மூத்த தலைவர்லாம் இருக்கும்போது சீமானை கூப்பிட்டு எப்படி? அது பெரிய கட்சி. அந்த கட்சியில் சீமான் கேட்குறாரு, நான் கூட்டணி வந்தால் துணை முதல்வர் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. அது சாத்தியமாகாது சார். ஏன்னா என் கட்சியை விட்டு கொடுக்காம நான் வரணும்னு சொல்லிட்டு புதுசாக வரவங்களுக்கு கூட்டணி வரவங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்கன்னும் போது அது சாத்தியமே ஆகாது சார். அதிமுக சீமான் நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு கூப்பிட்டுருக்கு. கூட்டணிக்கு வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு துணை முதல்வர் பதவி தாரதாக சொன்னதாக சீமான் சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது நம்ம அப்பையிலேருந்தே சீமான் பிஜேபியோட கட்டமைப்பில் தான் வராருன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட இந்த மாதிரி அவர் எப்போவுமே அது பேசியே தான் அவரை ஒரு விஷயத்தை நம்ப வைப்பார். அது நம்ம பிரபாகரன் அவர்கள்லேருந்து எல்லாமே பேசியே ஒரு ஒரு மாயை உண்டாக்குவார். அது மாதிரி இதுவும் ஒரு மாயை தான். அவருக்கு ஆசை இல்லைனாலும் அதை அப்படியே காட்டுறது. அதை நம்மளை கூப்பிடுவாங்களா. இப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, அதிமுகவுக்கு இப்போ ஒரு வாக்கு சதவீதம் இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் கம்மியாக இருக்குது. அதாவது பாராளுமன்ற தொகுதி எலெக்ஷனில் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதியெலாம் வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்குது. இவருக்கு கொஞ்சம் இப்போ ஏறி இப்போ தேர்தல் ஆணையத்தில் இது வாங்கியிருக்காரு, அவரோட அங்கீகாரம் வாங்கியிருக்காரு. அதனால் இப்போ அவர் போனாலும் அவங்களுக்கு ப்ளஸ்ஸு தானே அது. அதனால் வேணால் அப்படி பேசியிருப்பார் அவர். ஏன்னா அவரோட கட்சி என்ன நிலைமையில் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். இப்போ அப்படி இருக்கும்போது கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அவர் இறங்கி போனால் தான் அதை செய்ய முடியும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. இதில் அவர் சொல்கிறதுல உண்மை இல்லைன்னு சொல்கிறீங்களா? உண்மை இல்லைன்றதை நான் சொல்லலை, உண்மை ஆக்குவாருன்னு தான் சொல்கிறேன். நான் சொல்லியே அதை உண்மை ஆக்குவார். அதான் அப்படிதான் சொல்கிறேன். முதல் அதிமுகவே வர்றது கஷ்டம். அப்புறமா இவருக்கு எங்களுக்கு துணை முதல்வர் கொடுப்பாங்க. அவங்க எதிர்பார்க்கறதே வேஸ்ட்டு. இப்போ எவ்வளோ பேர் அரசியலில் புதுசாக ஆளுங்க வந்துக்கினே இருக்கிறாங்க. இவங்களுக்கு மவுசே கிடையாது. பிஜேபியில் கூட்டணின்றதாலனா ஒரு சீட்டுங்க அப்படி வந்தாங்க. இப்போ அங்கேயும் சேர்க்க மாட்டேன்றாங்க. சரி சரி சரி. இல்லை, ஒருவேளை பிஜேபி, நாம் தமிழர், அதிமுக 3 சேர்ந்தா வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு உண்டு? அதெல்லாம் முடியாதுங்க. இவங்க 3 பேர் சேர்ந்தாலும் கஷ்டம். 8% வாக்கு இருக்கே சீமானுக்கு இருக்குது வாக்கு. பிஜேபிக்கெல்லாம் வாக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபிக்குன்னு தனியாக வாக்குலாம் போட முடியாது. யாரும் போட மாட்டாங்களோ. மிஞ்சி போனால் 1% 2% வரும். அதனால கழிஞ்ச எலெக்ஷனில் ஒரு 4 சீட்டு எடுத்துட்டாங்க. கூட்டணி தானே. கூட்டணியில் வந்தது 4 சீட்டு. தனியாலாம் இவங்க கூட போராடினா 4 சீட்டு வந்தால் இவங்க என்ன வருவாங்க? இப்போ புதுசாக வேறு விஜய் வர்றாரு. அதனால ஓட்டு ஸ்பிரிட் ஆகலாம்ல. இப்போ எல்லா இளைஞரெல்லாம் இப்போ விஜய் தான் நீங்கள் நிற்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஒருவேளை விஜயும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சிருந்தா வர்றதுக்கான வாய்ப்பு? அவங்க செட் ஆகாது சார். அவங்க 2 பேருக்குலாம். விஜய் தான் யார் கூட கூட்டணியே வேணான்றான். அப்புறம் வரவங்க வாங்கன்றாரு, மாற்றி சொல்கிறாரு. ஆனால் மாநாட்டிலே கூட்டணி வைக்கலாம், ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லி பேசினார். இப்போ பங்குலாம் தர மாட்டாங்க. என்ன பங்கு தருவார்? துணை முதல்வர்லாம் தரமாட்டார். ஒரு மந்திரி சீட்டு, ஒரு 2 சீட்டு கொடுத்தா ஜாஸ்தி. நான் இதே விஷயத்தை தானே அமித்ஷாவும் பேசினார். 2026 அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு எடப்பாடி அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசினார். அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த தைரியத்தில் தானே பேசுகிறாங்க. பேசுறது பேசிடுவாங்க. மோதி பார்த்தா தானே தெரியும். அரசியல் தான் மாறிக்கினே இருக்குது. பெரிய அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? அதிமுகவும் பிஜேபி கூட்டணி அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது, கஷ்டம்தான். இந்த துணை முதல்வர் பதவின்றது அவங்களே நிறைய ஆளுங்களாம் இருக்காங்க. அது எப்படி உடனே இவர் கொடுத்து எப்படி துணை முதல்வர் போஸ்டிங் கொடுப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள். அவங்களே நிறைய மூத்த தலைவர்லாம் இருக்கும்போது சீமானை கூப்பிட்டு எப்படி?
இப்போ சீட்டு கொடுக்கலாம், 20 சீட்டு அதுமாரி கொடுக்கலாம், கூட்டணியில் இருந்து ஜெயிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் துணை முதல்வர் போஸ்டிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான். எதனால இப்படி அப்ப பேசுறாரு சீமான்? அது அவரோட கருத்து. ஆனால் ஏடிஎம்கேல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இவராக சொல்கிறாரு, ஆனால் ஏடிஎம்கே தரப்புலேருந்து இது வரைக்கும் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. சார் சீமான் வந்து 50 வருஷமாக ஏடிஎம்கே கட்சி இருக்குது, எம்ஜிஆர் பீரியட்லேருந்து இருக்குது. எம்ஜிஆர் பீரியட்லேருந்து சசிகலா இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இருக்காங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க. அது பெரிய கட்சி. அந்த கட்சியில் வந்து சீமான் கேட்குறாரு, நான் கூட்டணி வந்தால் துணை முதல்வர் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. அது சாத்தியமாகாது சார். ஏன்னா அந்த கட்சி வந்து அவர் எம்ஜிஆர் பீரியட்லேருந்து கட்சி ஆரம்பித்து வருது. எடுத்த உடனே ஒரு கூட்டணிக்கு வர கட்சிக்கு துணை முதல்வர் எடுத்து கொடுக்க முடியாது சார். எடப்பாடி அப்படி ஒரு உறுதியை தந்தாரு அப்படின்னு சொல்லி பேசினாங்க அப்படின்னு சொல்லி. எடப்பாடி வந்து அந்த உறுதி கொடுக்குறாருன்னா எடப்பாடிக்கு வந்து இப்போ ஆட்சி நடத்தியே ஆகணும். யார் எப்படி போகிறாங்களோ அது அப்பாலப்பட்ட பிரச்சனை. உள்ள இருக்கிற கட்சிக்காரனுக்கே வந்து சேர்க்கல அவர். அப்படின்னும் போது வெளியே ஏதாச்சும் சேர்த்து ஓட்டு வாங்கணும், நம்ம ஜெயிச்சு வரணும் அப்படின்னு தான் அவர் குறிக்கோள். காசு கொடுத்தாச்சு யாருன்னா சேர்த்து ஆளாக்கணும் தான் அவருக்கு குறிக்கோள். அந்த குறிக்கோள் வந்து மற்ற கட்சிக்காரங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க கட்சியில் ஏடிஎம்கேல இருக்கிறவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க பாதி பேர். ஏன்னா இப்போ அவங்க ஏடிஎம்கேல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏடிஎம்கேல எம்ஜிஆர் பீரியட்லேருந்து இருந்தவங்க, ஜெயலலிதா பீரியட்லேருந்து இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க ஆசைப்படுவாங்கல்ல, துணை முதல்வராக நான் வரணும், ஏன்னா என் கட்சியை விட்டு கொடுக்காம நான் வரணும்னு சொல்லிட்டு. புதுசாக வரவங்களுக்கு வந்து கூட்டணி வரவங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்கன்னும் போது அது சாத்தியமே ஆகாது சார். அது வந்து கட்சிக்குள்ளேயே வந்து போராட்டங்கள் தான் அதிகமாகும். ஒருவேளை அப்படி இல்லாமல் துணை முதல்வர் பதவி கொடுக்காம அதிமுக, சீமான், பிஜேபி 3 பேரும் சேர்ந்து நின்னா இந்த 2020 அப்போ கூட சார் பிஜேபின்றது அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. அவங்க வந்து கேட்கலாம், ஏன்னா எல்லா சலுகையும் அவங்க வந்து பண்ணுறதுக்கு வசதியாக இருக்க, எனக்கு துணை முதல்வர் கொடுக்கலான்னு கேட்கலாம். அவங்க கேட்டாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா இவங்க பயந்து தான் ஆகணும். ஏன் பயந்தாங்கன்னா இவர் வந்து கேஸ் இருக்குது, அதுக்கு தந்தாலும் இவர் வந்து கட்சிக்காரனையும் அனுசரித்து போகாமல் இவர் தனி உண்மை ஆர்னையாக பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது அவங்க கேட்கட்டா ஒரு சாத்தியம் இருக்குது. ஏன்னா மிரட்டி கேட்கலாம், அன்பால் கேட்கலாம். இது வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதை வந்து அவங்களுக்கு கொடுக்கலன்னா வேறு எதனா வந்து விசிலன்ஸ் விட்டு எதனா ப்ராப்ளம் பண்ண போகிறாங்க அப்படின்ற குறிக்கோள் இருக்குது. ஆனால் அது வந்து அவங்க கேட்குறதுல ஒரு சாத்தியம் இருக்குது சார். இவர் சீமான் கேட்குறதுல என்ன சார் சாத்தியம் இருக்குது? அவர் ஓட்டு வங்கியும் கம்மியாகி போச்சு. அப்படின்னும் போது அவர் ஏதோ கேட்குறாரு, எனக்கு கொடுப்பீங்களான்னு, அது வந்து சாத்தியமாகாது சார். அதிமுக அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. அதெல்லாம் அம்மா அவரோட போயிடுச்சு. இதெல்லாம் வர்றது கஷ்டம். ஒன்று விஜய் கூட எப்படின்னு தெரியாது. அவர் இப்போ தான் புதுசாக வந்து நிற்கிறாரு எலெக்ஷனில். அவர் ஜெயிப்பாரான்னு தெரியல. ஆனால் அவங்க ரசிகருங்க போடுவாங்க, அவருக்கு ஜெயிக்க வைப்பாங்க. கலைஞர் எப்படின்னு தெரியாது. அவரும் சொல்லினுக்கிறாராம், இந்த 26 நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் பிடிப்போம் அப்படின்னு சொல்லினுக்கிறாராம். ஆமாம், சொல்லிட்டு இருக்காங்க. இவர் எடப்பாடி அவரும் சொல்கிறாராம், நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லினுக்கிறாரு. இந்த 3 கட்சியும் எது ஜெயிக்கும்னு தெரியல. ஒருவேளை விஜய் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருக்குமா? ஜெயிக்கலாம். கூட்டணி அவங்க கூட சேர்ந்தா 3 பேர் 2 பேர் கூட பேசியிருந்தாங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஏன்னா ரசிகர் நிறைய விஜய்க்கு ஜெயிக்க உண்டு, வாய்ப்பு உண்டு.